நீ வெளியில போ. பிரீத்தி, இவ முகத்திரைய விளக்குங்க. சுமதி, யார தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நான் யார சொன்ன, நீங்க யார தூக்கி இருக்கீங்க? தப்பு நடந்துருச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, இப்ப யார் இருக்காங்களோ அவங்கள வச்சே நான் என் வேலையை முடிக்கிறேன். நாம சுமதியை எங்கேயே வச்சிருந்தோம்னா சௌமியா வெளியே வருவா. போ, முதல்ல நீ இங்க இருந்து வெளியில போ. அப்பதான் எங்களால நிம்மதியா இருக்க முடியும். பிரீத்தி, நீ வாயை மூடுறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல தான் இவளால நிம்மதி இல்லனா இவ இங்கே வந்துட்டா? நாங்க உங்களுக்கு என்னடி துரோகம் பண்ணோம்? எங்களை ஏன் அப்படி நோக்கடிக்கிற? உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? உன் தங்கச்சி அருணும் சேர்ந்து வாழ்றது உனக்கு பிடிக்கல தானே? சொல்லு சௌமியா, சொல்லு. பிரீத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க தெரிஞ்சுதான் பண்றியா? அசிங்கமா? அசிங்கம் ஏற்பட்டிருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தான் அருண். இது என்ன காதல் அருண்? இது என்ன காதல்? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சுமதி எங்க? நான் சுமதிய பார்க்கணும். எங்க அவ? எங்கடி அவ? சௌமியா, உன் தங்கச்சி இப்ப என்கிட்ட தான் இருக்கா. நான் இப்ப அவளை விடணும்னா நீ இப்ப இங்க வந்தாகணும். நீ வரலன்னா நான் சுமதியை இங்கிருந்து வெளியே விடவே மாட்டேன். சௌமியா என்ன சொன்னா? பரவாயில்ல, இவளை வச்சே நான் விளையாடுறேன். இவங்க ரெண்டு பேரோட பாசம், அதனால அவ கண்டிப்பா இங்க வருவா. இப்போ இந்த திருநங்கைக்கு பதிலா அவங்க என் மருமகளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? பதில் சொல்ல சௌமியா. நீ எதுக்காக இங்க வந்த? நீ மறந்துட்டியா? நீ ஒரு திருநங்கைங்கிறத மறந்துட்டியா? நீ இங்க வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நீ மட்டும்தான். இந்தா, இப்ப நம்ம என்ன பண்றது? பதில் சொல்லு, சொல்லு. எனக்கு என்னுடைய மருமக வேணும். தங்கச்சியை கூட்டிட்டு வர நான் போறேன். நீங்க நீங்க கவலைப்படாம இருங்க. அங்க தங்கச்சிக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் உங்க மருமகளை திரும்ப கூட்டிட்டு வரேன். நீ போவியா? ஆமா அத்தை. ஏன்னா உன் பின்னாடி என் பையன் வரணுங்கிறதுக்காக. நீ போவியா? நீ போய் அவளை கூட்டிட்டு வருவியா?
அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிரீத்தி, நான் போய் சுமதியை கூட்டிட்டு வரேன். நில்லு. நான் கூட்டிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? நீ போனாலும் இந்த திருநங்க போனாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்புறம் எப்படியும் நீ எப்படி போவ? இவன் எதுக்கு போகணும்? உங்க 2 பேருக்கும் தான் சுமதி தேவையே இல்லையே. என் மருமக எனக்கு மட்டும்தான் தேவை. எனக்கு மட்டும்தான். அதனால நானே போறேன். இல்லாத வேணாம். அவங்க நான் போனதான் சுமதியை விடுவாங்க அத்தை. நாங்க போக வேண்டியது ரொம்ப அவசியம். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ஒருவேளை நாங்க போலன்னா அப்புறம் என்ன என்னைக்கும் என்னால மன்னிக்க முடியாது. என் தங்கச்சிக்கு நான் தேவை. என்ன போக விடுங்க அத்தை. சௌமியா, நீ இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் பண்ணிருக்க. அதுக்காக நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்க கூட மாட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நான் உன்னை ஜென்மத்துக்கு மன்னிக்க மாட்டேன். நீ உன் தங்கச்சியோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட. உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கா சௌமியா வருவான்னு? அவ இங்க வருவா. சுமதி இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போகாத வரைக்கும் சௌமியா நிம்மதியா இருக்க போறது இல்ல. நான் தான் அங்க போறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் நீங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ எதுக்கு போற? அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அங்க போனா நிலைமை இன்னும் மோசமாயிடாரும். உனக்கு உன் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அவங்களால எதுவும் என்ன செய்ய முடியாது. அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நான் பிரச்சனை இதோட முடிச்சிருவேன். அப்புறம் நான் சுமதியை கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க 2 பேரும் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாருங்க. ஆனா அத்தை, போதும். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட எதுவும் பேசக்கூடாது. நீ என்ன பண்ணணும்னு நினைச்சோ அதை பண்ணிட்ட. நான் சொல்றேன்ல, நான் தான் சுமதியை கூட்டிட்டு வருவேன். ஒருவேளை கூட்டிட்டு வர முடியலனா நான் திரும்பி வரவே மாட்டேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. என்ன இப்படி நடந்துருச்சு? ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? சுமதி, சௌமியா கொஞ்சம் அழாம இரு. பிரீத்தியை பத்தி உனக்கு தெரியும்ல. பிரீத்தி இவ்வளவு கான்பிடன்ஸா போறாங்கன்னா கண்டிப்பா அவங்க சுமதி இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு அர்த்தம். பிரீத்தி சுமதியை தன்னோட மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் எனக்கும் பிரீத்தியை பத்தி நல்லாவே தெரியும். அந்த கரீனாவால பிரீத்தியை எதுவும் பண்ண முடியாது. அவங்க சுமதியை கண்டிப்பா கூட்டிட்டு வருவாங்க. தங்கச்சி இப்ப இந்த நிலைமையில இருக்கானே தெரியலையே. சௌமியா, சுமதி கண்டிப்பா திரும்ப வந்துருவா. நீ அழுறத நிறுத்து. திங்ஸ பேக் பண்ண, வீட்டுக்கு கிளம்பலாம் வா. நான் நான் மல்லிகாக்கு ஃபோன் பண்றேன். அவங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். The number you are trying to call is currently switched off. Please try again later. ஸ்விட்ச் ஆஃப் தான் வருதுங்க. மல்லிகாக்கோட ஃபோன் ஏன் ஆஃப்ல இருக்கு? இப்போ என்ன ஆகும் தெரியலையே. சௌமியா, அவளுக்கு எதுவும் ஆகாது. நீ திங்ஸ பேக் பண்ண, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். போ. ஆனா சுமதிக்கு எதுவும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல. நீ போ, திங்ஸ பேக் பண்ண, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஹலோ, கேளு. பிரீத்தி பேசுறேன்.